மீடிய நேற்று நாமத்தில் அன்பு நாள் வாழ்த்துக்கள். யாவே ராகா சீரீஸோட டே 4க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிற காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல மெய்ப்பனாய் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தொடர்ந்து எங்களை நடத்தி வருகிற உங்களுடைய அன்புக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் எப்படியா எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாக இங்கே புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் நம்மளை மேய்க்கும் மேய்ப்பன். நம்முடைய மேய்ப்பன் நம்மளை அழகாய் மேய்க்கிற மேய்ப்பன். மிக 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கார்மேலின் நடுவிலே தனித்து வாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்கள் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. இங்கே நம்முடைய ஆண்டவர், நீங்கள் எங்களை மேய்த்து கொள்ளுங்க, முன்னாடி எங்களை எப்படி மேய்த்து கொண்டிருந்தீங்களோ அப்படி மேய்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகா தீர்க்கதரிசி சொல்கிறத இங்கே பார்க்குறோம். இல்லை மேய்த்தல், அதாவது ஷெப்பர்டிங், இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், வழி நடத்துதலும் பாதுகாப்பும். இந்த நம்முடைய மேய்ப்பனுடைய நல்ல வேலை என்ன அப்படின்னா நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துறது, நம்மளை பாதுகாக்கிறது. எவ்வளோ நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் கைடன்ஸ் தெரியாததுனால தானே அந்த மனிதர் கேட்டதை சொல்லி அப்படி போகிறோம், இவர்கள் சொன்னதை கேட்டு இப்படி போகிறோம், இதை செய்யவா அதை செய்யவா குழம்பி ஒன்றும் செய்ய முடியாதபடி ஸ்தம்பித்து நிற்கிற அநேகரை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கூட அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு என்ன பார்க்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னை மேய்க்க போகிறேன். தட் மீன்ஸ் மறுபடியும் ஆண்டவர் உங்களை கைட் பண்ண போகிறார், சரியான பாதையில் நடத்த போகிறார். மறுபடியும் தேவ பாதுகாப்பு உங்கள் மேல் வரப்போகிறது. ஆண்டவர் நடத்தும்போது அற்புதமான வழிகள் உங்களுக்கு முன்பாய் திறக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாய் போய் கோணலானவைகளை சேவையாக்குகிற ஆண்டவர். பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்மளை மேய்த்து கொள்கிறேன்னு சொல்றாரு. நான் மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளை மேய்க்கும்படி அவருடைய சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுப்போமா? நிறைய நேரத்தில் நம்மளை எனக்கு தெரியுங்க, என் லைஃப்பில் நான் இது பண்ணோன்னு நம்முடைய திட்டப்படி, நம்முடைய சித்தப்படி நம்ம விருப்பங்களை செய்துட்ருக்குறோம். அது முடிவில் குழப்பங்களும் போராட்டங்களும் வரும்போது அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் குழம்பி போய் ஸ்தம்பித்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், மறுபடியும் உன் வாழ்க்கையை என் கையில் கொடு, நான் உன்னை மேய்த்து கொள்கிறேன், ஐ வில் ஷெப்பர்ட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை அவர் மேய்க்கும்படி ஆயத்தமாக இருக்கிற நல்ல மேய்ப்பன் தான் அவர். அவருடைய கரத்தில் நம்மளை கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை மேய்த்து கொள்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். இந்த நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்குமா? நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? அவர்களை மேய்த்து கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட நமக்கு பொறுப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் நிறைய கைட் பண்ணி பார்த்துட்டீங்க, நிறைய என்னெல்லாமோ டாக்டிக்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க, அவங்கள சரியான பாதையில் நடத்த முடியல, இன்னும் சூழ்நிலை மோசமாய் கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு உங்கள் பிள்ளைய, எந்த பிள்ளையை குறித்து, எந்த பையனை குறித்து, எந்த பொண்ணை குறித்து, எந்த வாலிப பிள்ளையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளைய ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் மேய்த்து கொள்ளுங்க, இது என்னுடைய பிள்ளையா இருந்தாலும் அது உங்களுடைய ஆடு, நீங்கள் மேய்த்து கொள்ளுங்கன்னு கொடுத்து பாருங்களேன். அப்படியானால் அப்படி கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது போல உங்கள் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதாக இருக்க போகிறது. உங்கள் பிள்ளையை ஆண்டவரே நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய கைடன்ஸ்குள்ள நீங்கள் முழுமையாக அர்ப்பணிங்க. கவலைப்படுறதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். சோர்ந்து போகாதீங்க, உடைந்து போகாதீங்க. எந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறீங்க அந்த இடத்துல இருந்து அவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்களேன். அவர் அற்புதமாய் மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதிசயமாக உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல மேய்ப்பன் மேய்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம். அவர் நம்மை அழகாய் நடத்துவார். 2.5 மிஷன் நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ் நான் வாசித்தேன். நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் சொல்லிகிட்ருக்கிறீங்க. 2.5 மிஷன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? இது டே 4 இந்த சீரீஸோட டே 1 போய் பாருங்களேன், அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது போல் நீங்கள் அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கான ஒரு அற்புதமான மிஷன் தான் அது. அதுக்காக தான் தேவன் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறோம். அதை செய்கிறதுக்காக இந்த 2.5 மிஷனில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அதை செய்யுங்க, விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்க. நம்ம ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நான் அந்த நல்ல மேய்ப்பன் சீரீஸ்க்காக எமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்காக எமக்கு நன்றி. நீர் எவ்வளவா எங்கள் வாழ்க்கையில இடைபடுகிறீர், எப்படியா எங்களை நடத்துகிறீர் என்பதை அனுதினம் எங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சூழ்நிலை நெருக்கங்களில், குழப்பங்களில், கைடன்ஸ் இல்லாமல், ப்ரொடெக்ஷன் இல்லாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மேய்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களோட பிள்ளைகளை மேய்த்துக் கொள்ளுங்க, அவளுடைய பிஸ்னஸை மேய்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொன்றின் மேலும் உங்கள் கைடன்ஸும் ப்ரொடெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் மேல உங்களுடைய கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். குடும்பங்கள் மேல உங்களுடைய கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பிள்ளைகள் மேல, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேல, குடும்பத்தின் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியின் மேலையும் அப்பா உங்க ப்ரொடெக்ஷன் கைடன்ஸ் இருக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ அப்படி செய்வதற்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நல்ல பிரயோஜனமாய் மாறட்டும், வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. நம்மளை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார், நம்மளை கைட் பண்ணுவார். அவரிடத்தில் நம்முடைய சூழ்நிலை கொடுத்து விடுவார், அற்புதமாய் நம்மை நடத்துவார். God bless you all.